ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு வீக் டே ஒன்றில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுலேருந்து பவரில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு என்ன ஆக்கினேன் என்னும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அன்றைக்கு சுபவில் எலிமினத்தில் இருந்து ஒரே மழை. அநேகமாக இப்போ ஸ்ரீலங்காவில் திரும்ப மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு. சுபவ் தொழுந்து டீயையும் குடிச்சிட்டு இட்லிக்கு மா அரைச்சி வச்சேன் வெள்ளன கடையாப்பம் செய்கிறதுக்கு. இட்லியை வேக அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் சட்னி தான் அரைக்க ரெடி ஆகுறேன். இட்லி ஒரு பேட்ச் வெந்து வந்துட்டு இட்லி தட்டில் இருந்து இட்லி ஈஸியாக கலண்டு வர இட்லி தட்டை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மறுபக்கம் போட்டு லேசாக தண்ணி தெளித்து வைக்கணும். இட்லி தட்டில் இருந்து நல்லா ஆறினதுமா அதுக்கு பிறகு ஈஸியாக கலட்டி எடுக்க இயலும். இந்த மெத்தடில் செய்கிற நேரம் இட்லி தட்டுக்கு என்ன புதுசு தேவையும் இல்லை. இந்த டிப்பை நான் ஒரு யூடியூப் சேனலில் ஷார்ட்டில் தான் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல் சரியாக எனக்கு நினைவும் இல்லை. நானும் இந்த மெத்தடை சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கும் இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிச்சு. நீங்களும் இட்லி அவிக்கிற நேரம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தட்டில் இருந்து ஈஸியாக கலண்டும் வரும், அதே நேரம் ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த இட்லியை நான் பச்சரிசி ஊற வச்சு அரைக்காமல் இடியாப்பமாவை யூஸ் பண்ணி தான் செஞ்சேன். இந்த இட்லி ரெசிபியை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கிறேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள். பாருங்க இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்ட்டு. இன்றைக்கு இட்லியோட தேங்காய் சட்னியும் உடச்சி ஊற்றின முட்டைப்பால் கறியும் தான் செஞ்சேன். வெள்ளனா கடையாப்பம் தின்ன போகிறோம். எனக்கு இடையில எந்த ஒரு வீடியோவும் எடுக்க கிடைக்க இல்லை. இப்போ டிரெக்டாக லஞ்ச் குக் பண்ணினது தான் வீடியோ எடுத்தேன். மழை நாள் சுட்டி அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் லேசியாகவே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மிச்சம் வேலை இல்லாமல் சிம்பிளான ஒரு சிக்கன் கறி தான் குக் பண்ணினேன். அதுக்கு நான் சிக்கன் கறிக்கு தேவையான மாதிரி வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது மூணையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லாதவங்க இஞ்சியையும் வெள்ளைப்பூட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வேறையா எண்ணெய்க்கு போட கராம்பு, ஏலக்காய், பட்டை, புதினா இலை, மல்லி இலை இதெல்லாம் எடுத்தேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாவினதுமா பட்டை, கராம்பு, ஏலக்காய், மல்லி, புதினா போட்டு லைட்டாக சோட்டே பண்ணிக்கொள்ளணும்.
அதுக்கு பிறகு அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இதில் நான் கொஞ்சம் உளுவரிசியும் பச்சை உண்டையும் வெட்டி போட்டேன். பாருங்க, இந்த அரைச்சி போட்ட பேஸ்ட் அந்த ஒயிலேயே நல்லா சுருங்க வதங்கி வந்து இருந்துச்சு. இதில் 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் போடணும். இந்த சிக்கன் கறியை புதுசாக யாரும் சரி குக் பண்ண நினைக்கிறவங்களும் ஈஸியாக குக் பண்ணிட இயலும். அதே நேரம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ சிக்கனையும் போட்டு சிக்கன் வேக தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொண்டேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டு மூடி வேக வச்ச ஓணும். அன்றைக்கு எங்களுக்கு மிச்ச நாளைக்கு போகிறோம் முருங்கைக்காய் கிடைச்சிச்சு. நான் நினைக்கிற மாதிரிக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நாங்கள் முருங்கைக்காய் ஆக்கி. முருங்கைக்காய் ஆக்குற நேரம் முருங்கைக்கடை தோலை ஃபுல்லாக எடுக்காமல் பால் கறிக்கு ஆக்க பாருங்க. அதோட மட்டும் நல்ல சோறு தின்னும். மேலும் சிலவங்க இந்த முருங்கைக்காய் தோலை பச்சை வாசம் அடிக்க வேண்டிட்டு ஃபுல்லாக சீவிட்டு தான் ஆக்குவாங்க. அப்படி ஆக்குற நேரம் டேஸ்ட்டும் குறைவாக தான் இருக்கும். அதே நேரம் அதோட விட்டமின்ஸும் இல்லாமல் போகும். இப்போ முருங்கைக்காய் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு சட்டியில் போட்டு முருங்கைக்காய் வேக தண்ணி பாலும் ஊற்றினேன். இதில் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள், சரக்குத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, உளுவரிசி, கொச்சிக்கத்தூளும் போட்டு வேக வைக்கணும். சிக்கன் கறிக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற தேங்காவையும் அரைச்செடுத்தேன். இதுக்கு நான் தேங்காவை வறுக்காம தான் அரைச்சேன். இப்போ இதை சிக்கன் கறியில் ஊற்றி சிக்கன் ஒரு 5 நிமிஷம் மாதிரி திரும்ப வேக வச்சு எடுத்தேன். இப்போ முருங்கைக்காவும் தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்திருந்துச்சு. இதில் தேவையான மாதிரி கட்டிப்பாலும் ஊற்றி தாளிச்சு ஊற்றின பிறகு லாஸ்ட்டாக கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டேன். லாஸ்ட்டாக கொட்டுக்கொல்லை சம்பல் தான் செஞ்சேன். இன்றைக்கு நான் கொட்டுக்கொல்லை கீரையை ஃபுட் ப்ரொசஸரில் தான் அரைச்செடுத்தேன்.
கொட்டுக்கொலை என்று இந்தியாவிலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். வல்லாறு கீரைக்கு தான் ஸ்ரீலங்காவில் கொட்டுக்கொலை செல்லுவாங்க. கீரையை போட்டு நல்லா அரைச்ச பிறகு தான் இதுக்கு போட வேண்டிய மற்ற எல்லாத்தையும் உண்டா போட்டு அரைச்சேன். அப்போ எனக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லா, அன்றைக்கு எங்களோட லஞ்ச் டேபிள் சிம்பிள் அண்ட் டேஸ்டாக இப்படி தான் இருந்துச்சு. என்ன லஞ்ச் மெனு எப்படி இருந்துச்சு என்று கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.